நேற்று வரைக்கும் ஒரு 8 நாள் கிட்டத்தட்ட ரொம்ப அமைதியான மொழியில் ஒரு அறவழி போராட்டம் தான் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைய தினம் காலையில் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு திரும்பலாம் அப்படின்ற அந்த நேரத்துக்குள்ள மாணவர்கள்லாம் கடலுக்குள்ளே இறங்குறாங்க. அந்த மாதிரி தகவல் கேள்விப்பட்டு சரி என்னால் முடிந்த அளவுக்கு ஓடி போய் அந்த மக்கள்கிட்ட பேசி அதை கொஞ்சம் இப்படியா சமாதானப்படுத்தி கூட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நானும் நம்ம நண்பர்களும் பீச்சுக்கு போனோம். பீச்சில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கலவரம். அந்த கலவரத்தில் அதையும் தாண்டி எப்படியாவது உள்ளே போகணும்னு முயற்சி பண்ணோம். காவல்துறையை சேர்ந்த ஒரு சில நல்லவர்கள் அதில் இருக்காங்க. அதில் நல்லவர்கள் எங்களை ரைட்டு அண்ணாச்சி ஓரளவு உள்ளே போய் பேசியாச்சுன்னா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும், சரி நீங்கள் மட்டும் போங்க அண்ணாச்சி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அது வெளி மாநிலத்தை சேர்ந்த காவல்துறையா அது யார் அப்படின்றது தெரில. பிளான் பண்ணி பண்ண மாதிரியே ரொம்ப அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வேகமாக ஒரு காவலர் எங்கள் மீது கண்மூடித்தனமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காரு. இது ஒரு மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த காவலர் அடித்ததுனால இப்போ என் கூட வந்த அலெக்ஸ் அப்படின்ற அந்த தம்பிக்கு இன்றைக்கி தலையில் 15 தையல் போட்டுருக்கு. அவருடைய கால் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. இவங்க எல்லாம் என்னை சேர்ந்து எவ்வளவோ என்னை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் என்னுடைய கையிலேயே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கை வழக்கமான இதை விட வீங்கி இருக்குது. அது ஒரு முரட்டுத்தனமான ஒரு தாக்குதல். யார் இருக்கிறாங்க என்ன விவரம் அதெல்லாம் நல்ல காவல்துறையும் மீறி ஒரு சில ஆட்கள் அந்த வேலையை பண்ணுறது ரொம்ப இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது தயவு செய்து மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க கவனத்தில் கொண்டு உடனடியாக நான் பாருங்க இன்னைக்கு தலை உடைஞ்சி ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு போயிட்டு அவனை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம். இதை என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத மேலிடத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக அவனை செய்யணும்னு அன்புடன்.